கற்றுக்கிறியா மியூசிக்? கற்றுக்கிட்டேன் சார், 1 வருஷம் கற்றுக்கிட்டேன் சார், அதுக்கப்புறம் விட்டுட்டேன் சார். விட்டுட்டல்ல, அப்போ இப்போ சூப்பராக பாடுவ அப்போ நீ. ஓகே. இந்த பக்கம்லாம் திரும்பி பார்த்துறாத, இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டவங்க, அவங்க நமக்கு வேணாம். ப்ரில்லியண்ட்டாக பாடுவோம் நம்ம. ஓகே சார். ஓகே, அருமையாக பாடுவோம். ஓகே, கச்சேரி பாடுவியோ? பாடுவேங்க சார். நைஸ். ஊர்லையா? ஆமாங்க சார். இப்போ என்ன பாட்டு? பார்த்த ஞாபகம் இல்லையே சார். வாட் ஆ ப்ரில்லியன்ட் சாங், பியூட்டிஃபுல் சாங். அப்பா நீங்கள் போய் உட்காருங்க. கிருத்திகா, ஆல் தி பெஸ்ட். தைரியமாக பாடு, செலக்ட் ஆயிடணும். ஓகே ஓகே, குட் லக். சூப்பராக பாடுறா, ரொம்ப நல்லா பாடுறா. சரிகமபால இந்த சீசனில் ரொம்ப தூரம் போவான்னு நினைக்கிறேன். அவள் இப்போ செலக்ட் ஆகிட்டா. சூப்பராக பாடினா. அவளுக்கு அவளோட இந்த ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா புரியுறது. ஒன்றும் இல்லை சார், இது என் குலசாமி சார். நீங்கள் கஷ்டப்படாதீங்கப்பா, பாப்பாவும் உங்களையும் நான் நல்லா பார்த்துப்பாம்மா, உங்களை எல்லாத்தையும் நான் நல்லா பார்த்துப்பேன். கண்டிப்பாக பார்த்துப்பா சார். அவள் இன்னிலேருந்து உங்களுக்கு உங்கள் லைஃபும் மாறியாச்சு. கண்டிப்பாக. நன்றிங்க சார். ஓகே, நல்லா பாடணுமா? உங்கள் அப்பாவுக்கு நல்ல எதிர்காலம் இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுது, உனக்கும் இன்னைக்கு இருந்து உனக்கு நல்ல எதிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். கிருத்திகா, மேம், எவ்வளோ வருஷமா மேடையில் பாடுறீங்க? நான் 8th பாடிட்டு இருக்கேன். ஃபேமிலிக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கீங்களா? எஸ். சொல்லுங்க கிருத்திகா, உங்கள் மனசில் இருக்கிறது சொல்லுங்க. அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசை, வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் சார்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க எனக்கு எக்ஸாம் அன்னைக்கு கூட என்னை அமுச்சு வச்சாங்க. அவங்க சொன்னாங்க, பரவாயில்லம்மா, இதை நீ எப்போ வேணால் பார்த்துக்கலாம், ஆனால் உனக்கு அந்த மேடை ரொம்ப முக்கியம், நீ ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சாங்க. கிருத்திகா, நீங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், பாப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றீங்களே. நல்லா பார்த்துக்கணுன்னா என்னடா? அவங்கள கஷ்டப்படாமல் வச்சுக்கணுக்கா. எத்தனை கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தாலுமே அவங்கள கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும். என்ன வயசு கண்ணு உனக்கு? 13 வயசு. குலசாமி இல்லை சார் உங்களுக்கு அம்மா. குலசாமி அங்கே நிற்கும், நம்ம போய் கும்பிட்டு வரலாம், ஆனால் தாய் மட்டும்தான் இப்படி பார்த்துப்பா. இது உங்கள் அம்மா. தாய் மட்டும் தான் மேடம் இப்போ சாப்பாடு போடுறாங்க. ஆமாங்க. இந்த தாயை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. உங்களோட குலசாமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தாய் ரூபம் தான் உங்களுக்கு மகளாக பிறந்திருக்கா. கிருத்திகா, we are so proud of you கிருத்திகா. இங்கேருந்து உங்களோட பயணம் 6 மாதங்கள், அதெல்லாம் ஒரு அழகான ஜேர்னி பற்றி சொன்னாங்க. அதை தாண்டி ஒரு ரொம்ப அழகான உள்ளம் நீங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன் நீங்கள். அவ்வளோ அழகு. எங்களுடைய அம்மன் தாய் நீ தான். தேங்க்யூ கிருத்திகா ஃபார் சூசிங் சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ். ஜட்ஜஸ் மே ஐ ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் யூ டு டூ தி ஆனர்ஸ். உனக்கு அவ்வளோ ஆசையா கிருத்திகா இந்த கோல்டன் ஷவர் வாங்குறதுக்கு? அப்படி பார்த்தேன்னு அசந்து பார்த்துட்டேன்ல நீ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இது நான் அன்னைக்கு ஆடிஷன் வந்தப்போ நான் இதை எடுத்து பார்த்து அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா எனக்கும் இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசையாக இருக்குமான்னு சொல்லுவேன். நான் ஒன்று எடுத்துக்கவான்னு கேட்டு அம்மா சொல்லுவாங்க, நீ பாடி நீ வாங்கினா தான் உனக்கு பெருமை அப்படின்னு சொல்லுவேன். நம்ம கிருத்திகாக்கு இன்னொன்று அடிங்கடா.